திருமணமாகி பிள்ளைப்பேறு இல்லாதவர்கள் கந்த சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பை கருப்பையிலே கரு வருவதைப் போல பிள்ளைப்பேறு இல்லாதவர்கள் ஐயப்ப பக்தரிடம் மணி வாங்கி கொடுக்கலாம். இல்லை பிள்ளை வரம் வேண்டுகின்றவர்கள் விரதம் இருந்து அங்கே இருமுடியை செலுத்தி ஒரு மணியை கட்டினால் அடுத்த ஆண்டு மணி ஓசை குரலோடு இல்லத்தில் அழுகுரல் சத்தம் குழந்தை கேட்கும் என்பதின் அடையாளம் பிள்ளைப்பேருக்காக கட்டுவதுதான் மணி. அடுத்து ஒருத்தர் கேட்குறார், மஞ்சமாதா சன்னதியில் எல்லாருமே சட்ட துணி வச்சு எடுத்துகிட்டு வரணுமா? இல்லை. உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய மகளுக்கோ சகோதரிக்கோ உற்றாருக்கோ உறவினருக்கோ திருமண தடை நீங்குவதற்கு மஞ்சள் மாதா சன்னதியில் அந்த சட்ட துணியை வச்சு அந்த மஞ்சள் பொடியோடு அவர்கள் அணிந்து கொண்டால் விரைவில் மங்கள நான் பூட்டப்படும், திருமணம் கைகூடும் என்பதன் அடையாளம்தான் அந்த சட்ட துணி வச்சு எடுத்துகிட்டு வர்றது.